Hi friends, welcome back. So control structures நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். கோல வந்துட்டு எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒன் ஆஃப் த கோர் பில்டிங் பிளாக்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம் கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு போகலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் ஒரு டிசைனர் இருக்காங்க, ஒரு டெவலப்பர் இருக்காங்க, ஒரு டெஸ்டர் இருக்காங்க, QA இன்ஜினியர் whatever, ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க, நம்மளுக்கான அவுட்புட் தருவாங்க. சிலர் வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஸோ அவுட்புட் தராமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மீன்ஸ் அவுட்புட் தராமல் இருப்பாங்க மீன்ஸ் அவங்க வேறு யாராச்சும் அவங்களோட அவுட்புட்டை தரலாம், அரல்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறத மட்டும் அவங்களோட ஒர்க்காகவும் இருக்கலாம். ஸோ இதை தான் நீ ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்துட்டு பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லப்போனால் நான் பிட் அடிச்சு தான் சொல்லுவேன். இங்கிலீஷில் எனக்கு வந்துட்டு சொல்ல வராது கைஸ், நான் தமிழ் மீடியம். ஸோ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் பிட் அடிச்சு தான் சொல்லுவேன் இங்கிலீஷில் எது சொல்கிறதா இருந்தாலும். ஓகே, ஸோ a function is a reusable block of code that performs specific task. Functions make code modular and easier to maintain. So and அதை மட்டும் தான் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது. Function is a reusable block of code that performs specific task. So that's it guys. இதுதான் ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ கோல் எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், எப்படி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சேம் வே as usual எல்லாத்தையும் நான் கிட்டப்பில் போட்டு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். ஸோ ஈவன் நீங்கள் கோலை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஃபங்க்ஷனில் தான், பார்த்தீங்களா மெயின். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போக போகுது. ஸோ இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் இட்ஸ் செல்ஃப் காலிங். ஸோ கோ வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கோ அப்படின்றதுனால நம்ம அதை கால் பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக போவோம். ஃபங்க். ஸோ ஃபங்க் கீவேர்டு வச்சு தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். க்ரீட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் நேம், அதாவது whatever, இது வந்துட்டு ஒரு வேரியபிள். ஸோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அதோட டைப் அண்ட் இஃப் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இல்லை, ஸோ நான் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கல. எஃப்எம்டி ரிட்டர்ன் என்னென்னா இப்போ ஒரு டாஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் கொடுப்பாங்கன்னு சொன்னால. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கான அவுட்புட்டை கொடுத்துது அப்படின்னா ரிட்டன் இருக்குன்னு அர்த்தம், ரிட்டன் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம ரிட்டன் பண்ண தேவையில்லை, அது வேலையை மட்டும் முடிச்சுட்டு அது பாட்டு கிளம்பி போயிடும். ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் எல்என் என்ன போடலாம், ஹலோ %s ஃபார் ஸ்ட்ரிங் ஹலோ அண்ட் நேம். ஓகே சாரி, பிரிண்ட் எல்எனில் பிரிண்ட் எஃப் கொடுக்கணும், டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்துட்டு க்ரீட்டை நான் இங்கே கால் பண்ணுறேன் மெயினில். க்ரீட் some Bruce. ஸோ கிளியர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. கோ ரன் ஃபங்க்ஷன்ஸ் function.go ரன் பண்ண ஹலோ ப்ரூஸ்ன்னு உங்களுக்கு வந்திருக்கிறது பார்க்கலாம். பேசிக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் இந்த ப்ரூஸ்ன்ற பேராமீட்டரை வச்சு. அது என்ன பேராமீட்டர் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கான வேரியபிள் நேம்னு நம்ம கொடுத்துருக்குறோம், அது ஸ்ட்ரிங்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டீஜராக மாற்றினா எனக்கு இங்கே எரர் சொல்லிடும். பிகாஸ் கோ ஸ்டாட்டிக்கலி டைப்டு, ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் இருக்கிறனால நம்ம இன்டீஜர் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட், இது ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூவோட ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ அதோட சின்டெக்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஃபங்க் ரொம்ப நான் பேசிக் எக்ஸாம்பிளே கொடுக்குறேன், ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. இன்ட் ஒய் இன்ட் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ இன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ எப்படி கொடுக்குறதுன்றது தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேராமீட்டர் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இன்டீஜர் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ வந்துட்டு இன்ட். ரிட்டர்ன் வேல்யூமே இன்ட்டு தான், நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறோம். பேசிக்கலி ரிட்டர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ரெண்டு இன்டீஜரை டோட்டல் பண்ணால் சேம் இன்டீஜர் தான் வரும். ஸோ தட்ஸ் வை ரிட்டர்ன் வேல்யூ இஸ் இன்ட். ஸோ சேம் வே க்ரீட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வேல்யூ இது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு சம்முன்னு போட்டுக்கலாம். சம் ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஆட் 10,20. ஸோ 10,20 சம் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்றது தான் பேசிக்காக ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம். பிரிண்ட் எல்என் சம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா கேன் சி 30, 10 + 20 30. ஸோ
தட்ஸ் இட். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பேராமீட்டர்ஸையும் ரிட்டர்ன் டைப்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் இன்னொரு மெயின் திங், இப்போ மல்டிபிள் பேராமீட்டர் சேம் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாகவே இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இன்ட்டு தான் அப்படின்றதையும் ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஃபர் பண்ணிக்கும், டைப் இன்ஃபர் பண்ணிக்கும் கோ. ஸோ கோவில் இன்னொரு விஷயம் என்னென்னா மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் குட் திங். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டிவைடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். டிவைட் a, b ரெண்டுமே வந்துட்டு இன்டீஜர். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலி இங்கே ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இன்டீஜர் எரர். ஸோ ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் b = 0 இருந்தால் ரிட்டர்ன் 0, fmt டாட் எரர் f division by 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்னா b 0 இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் a divided by b, nil means nothing. ஓகே. ஸோ டிவைட் சேம் இப்போ சம் பண்ண மாதிரியே டிவைட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்துட்டு கோஷன்ட், ஸோ ஈவன் சொல்லுவாங்க தமிழில். கோஷன்ட் எரர், எரர் இருந்தால் எரர் கோலன் ஈக்குவல்ஸ் ரெண்டு வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ டிவைட் எதை வச்சு எதை டிவைட் பண்ணலாம், 10 divided by 2 கொடுக்குறோம். ஓகே. 10 divided by 2 கொடுத்தோன்னே இப்போ கோஷன்ட்டும் வரும், நம்மளுக்கு எரருமே வரும். ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் இஃப் எரர் நாட் ஈக்குவல் டு நில்லாக இருந்துச்சு அப்படின்னா, எரர் நாட் ஈக்குவல் டு நில், ஃபார் எக்ஸாம்பிள் இது சம் எரர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் fmt டாட் println எரர்னு போட்டு எரரை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே. எல்ஸ் fmt டாட் println கோஷன்ட், கோஷன்ட். ஸோ கோஷன்ட் என்னவோ கோஷன்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த டிவைட் ஃபங்க்ஷன் ரெண்டு பேராமீட்டர் எக்ஸ்அவுட் பண்ணிக்குது, ரெண்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஒன்று இன்டீஜர், ஒன்று எரர். அது ஆல்ரெடி நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டோம். சேம் வே ரெண்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூவை இங்கே எடுக்கவும் செஞ்சுட்டோம். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் b = 0 அந்த சம்வே நம்ம டிவைட் பண்ணுற வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூ 0 கொடுத்துட்டு எரரை பிரிண்ட் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் டிவிஷன் கோஷன்ட்டை கொடுத்துட்டு எரர் நில்லுன்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இங்கே எரர் நாட் ஈக்குவல் டு நில்லாக இருந்தோம். ஒருவேளை நில் இல்லைன்னு எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எரர் பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கோஷன்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ரன் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு கோஷன்ட் வந்திருக்கு. பிகாஸ் 10 divided by 2 5 இட்ஸ் வேலிட். 0 கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் சி எரர் டிவிஷன் பை 0. உங்களுக்கு எரர் வந்துருச்சா? தட்ஸ் இட். இந்த மாதிரி மல்டிபிள் parameters, multiple return values also possible in Go. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்துட்டு ஆர்பிட்டரி நம்பர்ஸையும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ வேரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆர் அரே நம்ம மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அன்லிமிட்டடாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதை வந்துட்டு சம் பண்ணவும் முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க் ஆர்பிட்டரி சம்முன்னு கொடுக்குறேன். நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர். ஸோ இப்படி தான் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் தான் வரும். ரிட்டர்ன் வேல்யூவும் இன்டீஜராக தான் இருக்க முடியும். ஸோ நம்ம என்ன பேசிக்காக என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் சம்மில் எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் இப்படி கொடுத்துட்டே போனாலும் அவ்வளோத்தையும் சம் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் மூலிமா பண்ண போகிறோம். டோட்டல் ஈக்குவல் டு 0 ஃபார் 4 அண்டர்ஸ்கோர் நம். ஸோ இண்டெக்ஸ் எனக்கு வேண்டாம், அதனால் வந்துட்டு நான் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ரேஞ்ச் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ சேம் வே டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் நம். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம டோட்டல் கூட சம் அப் பண்ணுறோம். சம் அப் பண்ணிவிட்டு ஃபைனலி ரிட்டர்ன் டோட்டல் கொடுத்துட்றோம். ஸோ இட்ஸ் அன் இன்டீஜர். ஸோ ஆர்பிட்டரி சம் என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் எவ்வளோ பேராமீட்டர் கொடுத்தாலும் அதை சம் பண்ணி கொடுக்குங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணாலும் ஸ்பெசிஃபிக் டைப்பில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இது சம். நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஈவன் 22 23 24 25. ஸோ whatever it is, என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம். சம் fmt டாட் println சம். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை ரன் பண்ணேன் அப்படின்னா 155. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 155 வருது. ஸோ உங்களுக்கு மேபி இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண கஸ்டமர் தான், நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். 1 2 3 மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் இப்போ இது 6 அப்படின்னு. ஸோ கேன் சி இது தனியாக ரன் ஆகுது. இதோட ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டடாக. ஸோ சும்மா கிடையாது, நம்ம அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே,
why snake case? Just make it camel case. எனக்கு camel case தான் ரொம்ப பிடிக்கும் guys. Okay, arbitrary sum. That's it. Comments add பண்ணிடுறேன். So next வந்துட்டு anonymous functions. That is also one important topic. So anonymous functions ரொம்ப ஈஸி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நேம் பண்ணலாம் அப்படின்னா அது வந்துட்டு anonymous function. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் greet ஃபங்க்ஷனை இங்கே வந்துட்டு greet equals func name string. ஸோ இது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன், ஒரு வேரியபிளில் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். எஃப்எம்டி சேம் நம்ம இந்த பிரிண்டே எடுத்துக்கலாம். ஸோ வை வேஸ்டிங் டைம், இது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எஃப்எம்டி டாட் பிரிண்ட் எல்லாம் greet. ஸோ greet பண்ணோம் அப்படின்னா யாரை greet பண்ணலாம்? யூவை greet பண்ணலாம். ஸோ ஹலோ யூன்னு வந்திருக்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் மேலே பண்ணியிருக்க ப்ரோக்ராமும் ரன் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் பாதர்ஸ் யூ. ஸோ இதுதான் அனானமஸ் ஃபங்க்ஷன். தென் க்ளோஷர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு புரியும், முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். பட் புரியலைனாலும் உங்களுக்கு இதெல்லாமே கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆர்எல்ஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒர்க் பண்ணும்போது சொல்லும்போது மேபி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆடர் அப்படின்னு நான் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஆடர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க் எக்ஸ் இன்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ ஃபங்க். ரிட்டர்ன் வேல்யூமே வந்துட்டு ஃபங்க்ஷன் தான், அதுவும் பேராமீட்டர் இன்டீஜரை தான் எடுக்கும், இன்டீஜரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்கு மேபி கன்ஃபியூஸாக இருக்கலாம், பட் தெளிவாக பாருங்கள். இது வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். ஓகே, இது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ரிட்டர்ன் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் இன்டீஜர். அந்த ஃபங்க்ஷன் அதாவது ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா இன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு ரிட்டர்ன் டைப் ஆஃப் டிக்ளேர்டு ஃபங்க்ஷன், தேர்ட் இருக்கிறது வந்துட்டு ரிட்டர்ன் டைப் ஆஃப் ரிட்டர்ன்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ரெண்டாவது போர்ஷன் இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப். இது ஃபுல்லுமே ரிட்டர்ன் டைப் தான். ஓகே, ரிட்டர்ன் டைப் ஆஃப் டிக்ளேர்டு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப். கடைசியாக இருக்கிறது என்னென்னா ரிட்டர்ன் டைப் ஆஃப் ரிட்டர்ன்டு ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கணுமோ அதோட ரிட்டர்ன் டைப் இது. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆப்வியஸ்லி க்ளோஷர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், பட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒய் இன்ட். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இன்டீஜர் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடர் என்ன பண்ணும் அப்படின்னா எதை வச்சு ஆட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணும். இது ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா எதை ஆட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணும். ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆடர் கிரியேட் பண்ணுறேன். ஆட் 5ன்ற ஒரு ஆடர் கிரியேட் பண்ணுறேன். ஆட் 5 கோலன் ஈக்குவல் ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன். ஆடர் எதை வச்சு ஆட் பண்ணலாம்? 10 வச்சு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆட் 5ன்றது இப்போ இந்த ஆட் 5ல் என்ன ரிட்டர்ன் ஆகிருக்கும்? இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன நம்ம ஆட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்டி டாட் பிரிண்ட் எல்என் ஆட் 5 கமெண்ட் போட்டுக்கிறேன். ஆட் 5ல் நான் என்ன பாஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆட் 5ன்னு போட்டு 10 போட்டேன். ஆட் 5, ஸோ 5 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் 5ல் இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 10 பாஸ் பண்ணோன்னா 10 into 5 ஆப்வியஸ்லி 50 இப்போ நமக்கு அவுட்புட் வரப்போகுது. இது எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ளோஷர் ஆகுது. இங்கேயுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இந்த 5 இங்கே பர்சிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆட் 5 கொடுக்கும்போது அந்த 5 கூட இந்த 10 ஆட் ஆகுது. இதுதான் திங். இப்போ பார்த்தீங்கன்னா 50 வராது, 15 வரும். தெரியாமல் சொல்லிட்டேன். பிகாஸ் 5 கூட ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஈவன் நீங்கள் மல்டிப்ளையர் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆடருக்கு பதிலாக மல்டிப்ளெக்சர்னு போடுவோம். மல்டிப்ளெக்சர் ஸ்டார் ஒய் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு மல்டிப்ளெக்சர். ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் நீங்கள் இன்கேஸ் இது புரியல அப்படின்னா நான் சொல்கிறத வந்துட்டு பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஆர்எல்ஸ் ரீவாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி நல்லா புரிய சான்ஸ் இருக்குது. நல்லா புரியும்னு நம்புகிறேன்.
multiply 5ன்னு போட்டு மல்டிப்ளெக்சர் 5 ஒரு மல்டிப்ளெக்சர் கிரியேட் பண்ணிடுறேன். சேம் வே ஸோ ஆட் multiply 5 வந்துட்டு multiply 5க்குள்ள 10 பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 50 வரும். ஸோ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி multiply 5. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஆட் 5லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் 5 15 பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். ஸோ யூ கிட்ட வருது ஏன் just put on /n here. ஓகே ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆட் 5 15 multiply 5 50. ஸோ இதுதான் க்ளோஷர். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கு ஈவன் இது ரிட்டர்ன் ஆகிருந்தாலும். இதுதான் க்ளோஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர் டு ஜாவாஸ்கிரிப்ட் பட் ஸ்பெட் சின்டாக்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் பெட்டர் தென் ஜாவாஸ்கிரிப்ட். பட் யா இது வந்துட்டு க்ளோஷர்ஸ். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாமே ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஹோப் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது புரியல, ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷோர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒன் சீரியஸ் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு தேவையான வீடியோஸை கமெண்ட்ஸில் பார்த்து ஒன்று ஒன்றா நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். பை பாய். See you in the next video.